தொடர் குடியிருப்பு பகுதிகளில் வாழும் மக்கள் தத்தமது அன்றாட வருமானத்தை பெற்றுக்கொள்வதில் பாரிய பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளனர். அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிப்பும் இந்த மக்களை மேலும் மோசமான நிலைக்கு தள்ளியிருக்கின்றது. எண்ணெய்லாம் விலை என்றால் தொழில் போயிடாதான். ஒரு லிட்டர் 320 ரூபா, 15-20 லிட்டர் வேணும் எங்களை தொழில் போடுவது. எரிபொருட்களின் விலைகள் அதிகரித்த போதும் மீனுக்கான கேள்வி அதிகரிக்கவில்லை. சந்தையில் விலைன்றது மீனுக்கு விலை ஏறும். சந்தையில் விலையாட்டு மீன்கள் விலை வராது. அதனால் இந்த தொழிலை தொடர்ந்து செய்வதில் பிரச்சனைகள் எழுந்துள்ளன. வலை பின்னல், இறகு வெட்டுதல் முதற்கொண்டு உணவு விற்பனை வரை எது கிடைத்தாலும் செய்து அதன் மூலம் வருமானத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கின்றனர். ஒரு நாளைக்கு நான் 1000 முடிஞ்சப்ப ஒரு மணிக்கு தொடக்கணும்டா 5 மணி 6 மணி செய்யல முடியும். எல்லாம் இடியப்பம் எல்லாம் அவிச்சு சம்பல் எல்லாம் முடிச்சு சொதியெல்லாம் வச்சு 6 மணி ஆயிடும். எனினும் இவ்வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்வதற்கு இவர்களுக்கு தேவையான இடம் மற்றும் அடிப்படை வசதிகள் இன்றி இந்த தொடர்குடியிருப்பு மனைகளில் இவர்கள் வாழ்கின்றனர். பின்னோடைக வச்சு சின்ன இடத்துல வச்சா சமைக்கிறோம். இப்படியெல்லாம் செய்யலாது. மண்ணுகள் தூசிகள் அதுகள் எல்லாம் படுங்க. அப்போ நீ ஆக்கள் வந்து பார்ப்பாங்க என்ன செய்யறா அப்படி என்னதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ அதுகளெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதனால இது கீழே வச்சு செய்யலாம். சாப்பாடுகள்லானே என்ன கொஞ்சம் பெரிய இடமா இருந்தா 2-3 பேரை வச்சு செய்தா கொஞ்சம் முன்னுக்கு அப்படி வரலாம். ஆக்களை எங்களப்பில் இன்னும் இருக்குதுகள் கஷ்டப்பட்டதுகள் அதுகளை கொண்டு செய்தாலும் கொஞ்சம் முன்னுக்கு வரலாம். எங்களுக்கு இப்போ தேவை முக்கியமாக மலகுட பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, தொழிலாளருக்கான ஒரு கட்டிடம், உழைப்பாறு கட்டிடம். 5ஆம் மாடியில் இருக்கிறவர் வந்து கீழே வந்து தண்ணி எடுத்துக்கொண்டு தூக்கி கொண்டு 5ஆம் மாடிக்கு போகணும்னு சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழல். இதே நேரத்தில் கொழும்பு மாளிகாவத்த தொடர்மனை குடியிருப்பில் வசிப்பவர்களுக்கு தற்போது அதிகரித்துள்ள போதைப்பொருள் பாவனை தமக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாக கூறுகின்றனர். ඒකෙන් අපිට සිදුවෙන ආනිය කියන්නේ ඔය පඩිපැල උඩ අයිස් ද්‍රව්‍ය බොනවා, කුඩු බොනවා. එතකොට ඒවා බොනකොට ඒක ඇවිල්ලා අපිට තර්ජනයක්. ඊට පස්සේ සමහර කට්ටිය මේ මෙවුවා මත්ද්‍රව්‍ය පාවිච්චි කරනවා බොන ඒවා. එතකොට ඒක බීලා ඒගොල්ලෝ මුත්‍රා කරලා ඒක අසුද්ධ කරනවා. එතකොට ඒ වගේ දේවල් අපිට සිදු වෙනවා. එතකොට මේ පාරේ ගමන් කරන්න බෑ මිනිසුන්ට. මේ වාහනයට ගමන් කරන්න බෑ. මේ පඩිපෙළ දිගේ යන්න බෑ. එතකොට එතන සිරි ලොකු අසාධාරණයක් අපිට සිදු වෙනවා. ඒවා අපි ආන්න ගියාම கோளாறு ඇති වෙනවා. இதன் காரணமாக இங்குள்ள போதைப்பொருள் பாவனையாளர்கள் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பதோடு பொருட்களையும் திருடுகின்றனர். அதனால் இங்குள்ள பொது வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. எத்தனையோ களவு பேத்திருக்குது. பெட்டியை களவு எடுக்கிறான்னுவல், சீட்டை களவு எடுக்கிறான்னுவல், டயரை களவு எடுக்கிறான்னுவல், ஒன்றுக்கு முடிவில்லை. අනිත් මාලිවාසවලටත් කිසිම ආරක්ෂාවක් ලබා දීලා නැහැ. එතකොට මේ වාහන පල්ලයට දාලා උඩට ගිහිල්ලා එනකොට මේ මිනිස්සුන්ට මොකක්ද වෙන්නේ? අලාභානි වෙනවා. ඒ අලාභානි වෙනකොට දැනටම ගෙවල් 200ක් විතර මේ කුලියට බද්දට දීලා ගෙවල් විකුණලා දීලා තියෙනවා. ආරක්ෂාවක් නැමැතිව ජීවත් වෙන්න බෑනේ. மலையக வாழ் மக்களுக்கு உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்காமை அவர்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாக இருக்கின்றது. போதிய வருமானமின்மையால் கல்வியை இடைநடுவில் நிறுத்தியும் விடுகின்றனர். நாமமது தமிழரென கொண்டிங்கு பாமரராய் விலங்குகளாய். மலையகத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியில் மிகவும் பின்தங்கி தான் காணப்படுறாங்க. இன்னுமே குறிப்பிட்ட சிலர் வந்து கல்வியில் முன்னேற்றம் அடைஞ்ச தொழில்களை நாடி போனாலும் கூட அதிகமானவர் வந்து இன்னும் கல்வியில் ஒரு முழுமை அடையாளை அப்படின்னு தான் நாங்கள் சொல்லலாம். ஏன்னா மலையகத்தை பொறுத்தவரை மாணவர்கள் இடைநிலை கல்வியிலேயே அதிகமான இடைவிலகல்களை சந்திக்கிறாங்க. நான் படித்தது ஆண்டு 6 வரைக்கும் தான் படித்தேன். இங்கே படிக்கிறதுனா குடும்பம்லாம் பெரிய குடும்பம், சூழ்நிலை எல்லாம் வேலைக்கு போயாச்சு. அதுலேருந்து வேலை தான். இது ஆண்டு 11 வச்சு படிச்சிருக்கேன். எங்கள் மகனும் ஆண்டு 11 மட்டும்தான் படித்தாங்க. அதுக்கு மேலேனா எங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு நிலைமை இல்லை. ஏலவல் செய்கிற அளவுக்கெல்லாம் எங்களுக்கு சல்லி இல்லை. என்ன காலம் வறுமை தான், வேறு என்ன சொல்கிறீங்க? இன்னைக்கு சாமா விலை பார்க்குறீங்க தானே, அரிசி மாவு என்ன விலை போடுறாங்க.
போயிட்டு ஒரு 1000 ரூபாயை கொண்டுட்டு போனால் 2 சாமான் வாங்கல்டா எங்களுக்கு. அரிசி 1 கிலோ, மாவு 1 கிலோ வாங்கினோன்னா 1000 ரூபா சரி. எப்படி சாப்பிட்றது? இந்த தேயிலை பயிர் செய்கையில் தொழிலாளியாக ஈடுபடுவதன் மூலம் அவர்களுக்கு கிடைக்கின்ற கூலிதான் அவர்களுடைய பொருளாதாரம். ஆகவே தன்னுடைய கூலியை கல்விக்காக முதலீடு செய்ய முடியாத ஒரு மக்கள் கூட்டம். 20,000 ரூபாய் அவங்களோட வாழ்க்கையை கொண்டு நடத்துறதுக்கு தேவைப்பட்டா அவர்களுக்கு கிடைக்கிறது 15,000. அப்ப இன்னும் மேலதிகமா 5,000 அவனுக்கு காசு இல்லாம கடன் அடைகிற மக்களாக தான் இருக்கிறார்களே ஒழிய சேமிக்க முடியாது. தோட்ட கம்பெனிகள் தங்கள் லாபம் ஈட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய தோட்ட தொழிலாளர்களை பற்றி எந்த விதமான அக்கறையுமே அவங்க செலுத்துறதில்லை. இன்னைக்கு 450 ரூபா, 480 ரூபா டாலர் போகிற நேரத்துலையும் 1000 ரூபா சம்பளம் தான் அவங்களுக்கு. அப்போ தேயிலையே $1 280 ரூபா, 200 ரூபாய்க்கு போகிற நேரத்துலையும் தேயிலை 1 கிலோ விற்று 1000 ரூபா தாரேன்னு 800 ரூபா 900 ரூபா தான் கொடுத்தாங்களே ஒழிய 480 ரூபாய்க்கு $1 போகக்குள்ளேயும் தேயிலையை விற்று அப்பையும் இவங்களுக்கு அதுக்கான ஆதாய போனஸோ அல்லது எதுவுமே இந்த தோட்ட நிர்வாகங்கள் கொடுக்கறதில்லை. இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் பத்தாதுங்கிறத 100க்கு 100 ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் இவங்க மாற்று தொழிலையும் கொஞ்சம் செய்யணும். அவங்க வீட்டு தோட்டத்தை அபிவிருத்தி செய்யலாம் அல்லது கால்நடை வளர்ப்பு செஞ்சு அப்புறம் கொஞ்சம் வருமானத்தை ஈட்டி செய்தாலே ஒழிய இந்த தோட்ட தொழிலை மட்டும் நம்பி இருந்தால் அவங்களுக்கு அவங்க எடுக்கிற முயற்சியை அடைகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தாம் வாழ்வதற்கு சுதந்திரமான காணி துண்டு என்பதே இந்த மக்களின் அதிகபட்ச கோரிக்கையாகும். இந்த நிலையில் தமது இந்த அடிப்படை தேவையை பூர்த்தி செய்ய அதிகாரிகள் இனியாவது முன் வருவார்களா என்பதே இந்த மக்களின் ஏக்கமாகும்.